Hello students, welcome to our channel BK Centum Challengers. 12th Max Chapter 2 Complex Numbersல Example 2.16 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. So that the equation z square equal to z conjugate has 4 solutions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது அதுக்கு 4 சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்மளை காட்ட சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே நம்ம பார்த்தது தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் பவர் n. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த z-னுடைய பவரை நம்ம மாடுலஸ்க்கு உள்ளேயும் எழுதிக்கலாம், வெளியேயும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மாடுலஸ் இருக்கும்போது இந்த பவரை உள்ள கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வெளியே எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இல்லை வெளியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த பவரை உள்ள போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு z-என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு மாடுலஸ் எடுக்கிறதும் டைரக்டா அப்படியே மாடுலஸ் எடுக்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்டூ z காஞ்சுகேட். ஸோ இந்த நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த சாப்டரை முடிச்சுட்டு ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். z ஸ்கொயர் ஈக்குவல் டு z காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z காஞ்சுகேட். ஓகேவா? ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் பாருங்க, நமக்கு இந்த பவரை வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு மாடுலஸ் எடுத்திருக்காங்க, நம்ம டைரக்டா மாடுலஸ் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் z நம்ம எல்ஹெச்எஸ் சைடு கொண்டு வரலாம். அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் z இந்த பக்கம் வரும்போது மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு இந்த பக்கம் நமக்கு 0 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் z காமனா எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு மாடுலஸ் ஆஃப் z இருக்கும். ஸோ இங்க நம்ம மாடுலஸ் ஆஃப் z எடுத்துட்டனால இங்க நமக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z இன்டூ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி எழுதுவோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு z-ம் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா ஸோ இங்கே z-க்கு பதிலாக 0 + 0i இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதோட மாடுலஸ் 0 வரும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன தான் 0 + 0iனாலும் ஸோ அதை நம்ம 0 தான் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு z-க்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ இட் ஹேஸ் ஒன் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வரலாம். ஸோ இப்போ இந்த -1 நம்ம ஆர்ஹெச்எஸ் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ ஸோ இந்த -1 இந்த பக்கம் வரும்போது நமக்கு +1 ஆயிரும். ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்தோம். சாரி, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து வெளியே தான் ஸ்கொயர். ஓகேவா? சாரி. அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு z இன்டூ z காஞ்சுகேட்.
ஸோ இங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்டூ z கான்ஜுகேட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த z கான்ஜுகேட்னுடைய வேல்யூ நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, z கான்ஜுகேட் ஈக்குவல் டு z ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது z இன்டூ z ஸ்கொயர், z கான்ஜுகேட் பதிலாக நம்ம z ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ z இன்டூ z ஸ்கொயர் நமக்கு என்ன, z கியூப். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு நம்ம எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்குது. கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே நமக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும்? 3 சொல்யூஷன்ஸ். ஓ, இட் ஹேஸ் 3 சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 0 அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 3 சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது டோட்டலாக அந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ்? டோட்டலாக நமக்கு 4 சொல்யூஷன்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கதை ப்ரூவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு பாருங்க. நமக்கு 4 சொல்யூஷன்ஸ் அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 4 சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்றத காட்டிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, therefore z square equal to z conjugate has 4 solutions. ஓகேவா? 4 solutions. Hence showed. கொஸ்டின்ல show that அப்படின்னு சொல்லி கொடுத்தனால hence showed அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.